புதுப்பானையில் பொங்கலிட்டு மாட்டுப் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் சென்னை மக்கள். இதனை நாம் பார்த்து வருகிறோம். காலையிலேயே மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாலை போட்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர். உழவர்களின் உற்ற நண்பனான பசுமாட்டிற்கு இன்று பொங்கல் வைத்து மாலையிட்டு மாட்டுப் பொங்கலை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படும் நிலையில் சென்னையில் மாட்டுப் பொங்கல் களை கட்டியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, சென்னையில் மாட்டுப் பொங்கல் பண்டிகை எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு, இது பற்றிய விவரம். கண்டிப்பாக உமா, அதாவது தை திருநாளாம் தைப்பொங்கல் அடுத்த நாளான மாட்டுப்பொங்கல் கோலாகலமாக உலகத் தமிழர்கள் கொண்டாடி வருகிறார்கள். கிராமப்புறங்களில் அதாவது ஜல்லிக்கட்டு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிப்பது வழக்கம். அதுபோல சென்னையில லட்சக்கணக்கான மக்கள் மாடுகளை வைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இந்த மாட்டுப்பொங்கல் என்பது தற்போது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது வருடந்தோறும் வருமானம் ஈட்டக்கூடிய பசுமாடுகளுக்கு இன்று அதிகாலை முதலே கோமாதா பூஜை செய்யப்பட்டு மாடுகளுக்கு கழுவி குளிப்பாட்டி அதுங்களுக்கு மாடுகளுக்கு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிகாலை முதலே கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாடுகளை வைத்து பால் தொழில் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாடுகளுக்கு அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில பல்வேறு இடங்கள்ல இருந்தாலும் ராயப்பேட்டை பகுதியில் ஏராளமான மாடு வளர்ப்போர் இருந்து வராங்க. அவர்கள் மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதுங்களுக்கு காலை முதலே அலங்காரங்கள் செய்யப்பட்டு தங்களது குடும்ப தொழிலை அன்றாடம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. சார் வணக்கம். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் கோலாகலமா கூட உங்களுக்கு இது எவ்வளவு முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகிறது? எனக்கு மாடுதான் முக்கியம். எல்லாமே எனக்கு மாடுதான் எனக்கு முக்கியம். எல்லாமே வேற பண்டிகை மாடு நல்லா பண்ணுவோம். இன்னைக்கு என்னென்ன மாட்டு பொங்கலுக்கு என்னென்ன பூஜை, ஏதாவது மாடுகளை என்ன பண்றீங்க, அதை அலங்காரம் பண்றது, அதுங்களுக்கு பூஜை பண்றது, எது மாதிரியான வழக்கத்தை கடைபிடிக்கிறீங்க? காலையில மாடு பீச்சில் கழுவிடுவோங்க. பீச்சில் கழுவிட்டு அவனை மாடு பூஜை போட்டு பாசகர் கோயிலுக்கு கூட்டு போவோம். கோயில் உள்ளே கூட்டு போவோம். பாசகர் கூட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு தான் ஒரு வெளியே வருவோம். வருஷம் போயிட்டு வரும் தான் வரும். அதாவது கிட்டத்தட்ட அதிகாலை முதலே மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த மாடுகளை அருகே உள்ள கோவில்களுக்கு அழைத்து சென்று சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கமாக கொண்டிருக்காங்க சென்னை நகர மக்களே. இது கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 365 நாளும் அவர்களது வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக கிராமப்புறங்களில் அது அதிக அளவில் கொண்டாடப்பட்டாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பசுமாடுகள் வளர்ப்போர் எண்ணிக்கை அதிகரிச்சு இருக்கு. இது நம்ம நேரடியா அதை பார்க்க முடியுது. சார் வணக்கம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா கொண்டாடுறீங்க? மாட்டு பொங்கல் எங்க வாழ்வியல்ல ஒரு அங்கம் சார். இது எங்க முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நாங்க அப்படியே எங்க பரம்பரையா இருக்க ஒரு ஆளுகிட்டையும் எங்க சந்ததிக்கு நாங்க திருப்பி கொடுத்துட்டு போவோம். இன்னைக்கு கறந்த பால் சுத்தமான ஒரு விஷயங்கள்லாம் கிராமங்கள்ல தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ எங்களுக்கு அரசாங்கம் ஒரு வழி பண்ணி நவீன மாட்டு தொழில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல பால் சேவை, அதாவது சென்னை மாநகராட்சியின் புதிய முயற்சி இது கால்நடை விவசாயிகளின் வெண்மை புரட்சி அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். விவசாயம் எவ்வளோ முக்கியமோ வாழ்வியல்ல குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் விவசாயத்தை கற்றுக் கொடுங்க. பணம் பண்றது கற்றுக் கொடுக்கறத விட ஃபர்ஸ்ட் நம்ம உடல் நலமும் நம்மளோட உணவும் தான் முக்கியம். கையெடுத்து கும்பிட்டு சாப்பாடை எங்கள் முன்னோர்கள் எப்படிங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த சாப்பாடை மதித்து கையெடுத்து கும்பிட்டு சாப்பிடணும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் டாக்டர் ஆவேன், வக்கீல் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், போலீஸ் ஆவேன், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் அடிப்படை தேவையை மக்களுக்கு உணவு. அந்த உணவு அளிக்கக்கூடிய விவசாயியை இன்னைக்கு உணவிட்ட கரங்களை அனைவரும் மதிக்க வேண்டும். அந்த கரங்களை நம்ம போற்றி கொண்டாடணும். அதுக்கான ஒரு தமிழர் தை திருநாளில் அதுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு விஷயம், எங்களுக்கு துணையாக இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கால்நடைகள். இந்த கால்நடைகளை முதல் நாள் தை திருநாள் அதுவுமா நாங்கள் பொங்கல் வைத்து அறுவடை பண்ண நெல்லில் பொங்கல் வைத்து நாங்கள் கொண்டாடிட்டு நாங்கள் மறுநாள்
மாட்டுப் பொங்கலான நாள் வந்து எங்களோட கால்நடைகளுக்கு, அதாவது தாய்ப்பாலுக்கு அப்புறமா மாட்டுப்பால் தான். கடைசியில் ஒரு மனிதன் இறந்தது பிறகு அது வரைக்கும் இந்த பால் பசு நம்ம கூட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து யாரும் புரிஞ்சுக்காம இது மாடுன்றாங்க. இந்த மாடு ஒரு வாழ்வியல்ல ஒரு அங்கமான ஒரு விஷயம். இதை வந்து எல்லாரும் போற்றி கொண்டாட ஒரு விஷயம். இதை எல்லாருமே இனிமேட்டு மதிச்சு நடப்பாங்க. இதுல தெய்வமா பார்த்தா தெய்வம், மாடா பார்த்தா மாடு, இதை பொம்மையா பார்த்தா பொம்மை. அதனால மக்கள் எடுத்துக்கிறக்கூடிய கருத்துல இருக்கு. இங்க வந்து எப்பவுமே நாங்க கறந்த பால் சூடு ஆறதுக்கு முன்னாடி தான் நம்ம கொடுப்போம். அதை எல்லாம் ஜனங்கள்லாம் இங்கே வந்து வாங்குறாங்க. இது சென்னை மாநகராட்சி வந்து இன்னைக்கு ஒரு புதிய முயற்சியில கால்நடை விவசாயிகளை இங்க ஒரு பெரிய வெண்மை புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். நன்றி சார். கிட்டத்தட்ட இந்த லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மாடு வளர்த்து அதன் மூலம் வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. இன்று மாட்டுப் பொங்கலையொட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கோயில்களுக்கு அழைத்து செல்வது வழக்கமா இருக்கு. உமா, விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.